இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் உடல் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள படங்க. படம் என்னமோ மலையாளத்துல இருந்தா கூட ஹாலிவுட் ரேஞ்சில இருக்குங்க. பரபரப்புக்கு சுறுசுறுப்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க. டைரக்டா கதைக்குள்ள போயிருவோம். நம்ம சேனலை முதல் முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கேரளாவில் இருக்கிற ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. இப்போ நடக்கிற காலகட்டம்ல அந்த கொரோனா வந்து மக்களையே திருப்பி போட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தாங்க. அப்படியே அந்த கிராமத்துல ஒரு தன்னந்தனிமையான ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல வாக்கப்பட்ட அம்மா தான் இப்ப போன்ல மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த அம்மா தாங்க. இவங்களோட பேரு ஷைனி. சரி, இவ்வளவு நேரமும் கட்டின கணவன் கிட்ட தான் பேசுறாங்கன்னு பார்த்தா அது கிடையாதுங்க. ஏதோ இவங்க படிக்கிறப்ப காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்டு போல அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் மணிக்கணக்கா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷனோட பேரு கிரணுங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளாவே அஃபார்ல இருக்காங்க. இப்போ ஷைனியை பத்தி சொல்லணும்னா இவங்களோட ஹஸ்பண்டும் பண பிரச்சனையால வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. இவங்களுக்குன்னு ஒரு 6-7 வயசுல ஒரு சின்ன பையங்க. இதே வீட்டுல தான் மாமியா மாமனார்னா இருக்காங்க. மாமியாவும் படுத்த படுக்கதான் ஏஞ்சி நடக்க கூட முடியாதுங்க. மாமனாருக்கும் ஒரு கண்ணு சரியா தெரியாதுங்க. அந்த மனுஷனோட முழு உலகமே அவரோட மனைவி தாங்க. இந்த வயசுலயும் அம்புட்டு அழகா அந்த அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாமியாவுக்கு நேரத்துல டேப்லெட் போடுறது, அவங்க உடம்ப தொடச்சு விடுறதுன்ட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிறதுக்கு வீட்டோட ஒரு அம்மாவையும் வச்சிருக்காங்க. இவங்க இந்த வேலை செய்யறதுனால ஷைனிக்கு பெருசா எந்த ஒரு வேலையும் இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த மாமனாரும் தன்னோட மனைவியை பார்க்க ரூமுக்கு வராப்ல. அப்பயும் அந்த அம்மா கிட்ட என்ன சொல்றாப்லின்னு, அட அட பவுர்னா போட்டு இந்த வயசுலயே அம்புட்டு அழகா இருக்கியே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மாவாலையும் சுத்தமா பேச முடியாதுங்க. தலையை திருப்பி பார்த்து கண் கலங்குறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா இவங்களோட கடைசி ஆசையே தன்னோட பையனை பாத்துடணுங்கிற மாதிரி தான். இந்த ஒரு விஷயம் எல்லாம் மாமனாரும் புரிஞ்சுக்கிட்டு இந்த வாட்டி கண்டிப்பா வந்துருவாமா, எதுவும் ஃபீல் பண்ணாம இருங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலா சொல்லிட்டு கிளம்புறாப்லங்க. அப்படியே அந்த பக்கத்து ஹீரோனும் ஷைனிக்கு போன் பண்றாப்லங்க. இன்னைக்கு உன்னைய பார்க்க வரலாமாங்கிற மாதிரி கேட்க, இன்னைக்கு நான் முடியாது, நான் வந்து பேசுறேங்கிற மாதிரி சொல்ல, இப்பயே நீ சொல்லிட்டு போங்கிற மாதிரி அவரும் கேட்கிறாப்ல. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, அப்போ வீடியோ கால் பண்ணுங்கிற மாதிரி அவரும் சொல்றாப்லங்க. இவங்களும் வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோனுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு இருக்காப்லங்க. அதுவும் இந்த அஃபார பத்தினா அவருக்கு நல்லாவே தெரியும் போல. இவரு சகஜமா கேட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோனும் என்ன சொல்றாப்லின்னு ஒரு 2-3 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி இவரும் பேசிக்கிட்டு இருக்காப்லங்க. அப்படியே கட் பண்ண ஷைனி வீட்லயும் மாமியார பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நான் ரொம்பவே விருப்பம் இல்லைங்க. ஏதாச்சும் சொல்லிட்டு கிளம்பிடலாங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இதே சமயத்துலதான் இப்ப லாக்டவுன் வேற போட்டாங்க இல்லையா, இந்த அம்மாவும் ஷைனி கிட்ட என்ன சொல்றாங்கன்னு, நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளா ஆகுதுங்க, என் பசங்களெல்லாம் பார்க்கணும், கொஞ்ச நாள்ல நான் வந்துடுறேன், சம்பள பணத்தை கொடுங்கிற மாதிரி கேட்க ஷைனிக்கு பயங்கரமான கோவங்க. ஏன் எதுக்குன்னு பார்த்தா இந்த அம்மாவோட வேலையெல்லாம் இப்ப ஷைனி தான் பாத்துக்கணும் இல்லையா, அந்த ஒரு கோவம் தாங்க. இப்ப ஷைனி பணம் கொடுத்தது கூட 7 நாள் பாக்கி வச்சு தான் கொடுத்திருக்காங்க. உடனே இந்த அம்மாவும் 7 நாள் பணத்தையும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஷைனிக்கு புரிஞ்சு போச்சுங்க. இதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த அம்மா இங்க வேலைக்கு வரமாட்டாங்கன்ட்டு அந்த பணத்தையும் வாங்கிட்டு இந்த வேலை செய்யற அம்மாவும் இந்த மாத்திரை டைமிங்க்கு கொடுத்துருங்கிற மாதிரி ஷைனி கிட்ட சொல்ல, ஷைனி டக்குன்னு ஏற்கனவே இந்த வேலையும் நான் தாங்க சேர்த்து பாத்துக்கிட்டேன், எனக்கு தெரியாதா என்னங்கிற மாதிரி கேட்க, ஆமா ஆமா நீ எந்த மாதிரி வேலை செஞ்சேன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயே முனைவிக்கிட்டு வேலை செய்யற அம்மா அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் வேலை செய்யற அம்மாவும் கிளம்பிட்டாங்க இல்லையா, எல்லா வேலையும் மாமனார் தாங்க பாக்குறாப்ல. மருமகளும் சுடுதண்ணீனா போட்டு வந்து அந்த அம்மாவுக்கு உடம்பு தொடச்சு விடுறதில்ல ரொம்ப அருவருப்பாவே நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பக்கத்துலயே ஒரு நோயாளி இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு அடிக்கடி தோண ஆரம்பிக்குதுங்க. அந்த ஸ்மெல் எல்லாம் இவங்களுக்கு சுத்தமா ஒத்துக்கலங்க. பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் மாமியாரோட துணியெல்லாம் எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல போட்டுட்டு துணியெல்லாம் வச்சுட்டேங்கிற மாதிரி மாமனார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த மனுஷனும் எல்லா துணியும் துவச்சுக்கிட்டு இருக்காப்லங்க. இவங்களுக்கு சமைக்கிறப்பல அந்த ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கிற மாதிரியே தோணுதுங்க. ஒரு கட்டத்துல வாமிட்டே வர மாதிரி இருக்குங்க. டக்குன்னு இவங்களோட ரூமுக்கு போயிட்டு பர்ஃபியூமையும் அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வீட்டுல கறி குழம்பு வேற, அதெல்லாம் சமைச்சிட்டு டேபிள்லயும் வைக்கிறாங்க. மாமனார் நீ சாப்பிடலையாமாங்கிற மாதிரி கேட்க, எனக்கு வேணாம் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பா அங்க இருந்து அவங்க ரூமுக்கு போறாங்க. இவங்களுக்கு இந்த வேலை செய்யறதெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்லைங்க. இவங்க சரியா மாமியார பாத்துக்காத காரணத்தாலதான் வேலைக்கு ஆள் போட்டிருந்தாங்க. இப்ப அவங்களும் போனதுனால இந்த வேலை எல்லாம் நம்ம தான் செய்யணுமேன்ட்டு எல்லா வேலையும் பயங்கர கோவத்தோட தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஹஸ்பண்ட் போன் பண்றாப்ல. அந்த மனுஷனும் என்ன சொல்றாப்லின்னா, அம்மா எப்படி இருக்காங்க, நேரத்துக்கு டேப்லெட் கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. இவங்களுமே இந்த வீட்லயே அவங்க மட்டும் தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. போதா குறைக்கு வேலை செய்யற அம்மாவும் கிளம்பிட்டாங்க. எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாவே இன்னொரு ஆளை எப்படியாச்சும் ரெடி பண்ணுங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, அந்த மனுஷனும் என்ன சொல்றாப்லின்னா, இப்ப வேற கொரோனா வேற இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குமா, இந்த நேரத்துல ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அவங்கள ஏன் பிரிச்சு பாக்குறேன், அவங்களுமே உங்க அம்மா மாதிரி தானேங்கிற மாதிரி கேட்க, டக்குன்னு இவங்களுமே கோவப்பட்டு என்னதான் இருந்தாலும் நோயாளி தாங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கிரணும் போன் பண்றாப்ல. ஷைனியுமே அவங்க அம்மாவை அவரு தானே பாத்துக்கணும், அவரு பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, அங்கேயாச்சும் சம்பளம் அதிகமா வாங்குறன்னு பார்த்தா அதுவும் கிடையாது, நம்ம ஊர்ல வாங்குறதை விட கம்மியா தான் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிரணும் என்ன சொல்றாப்லின்னா, அவர் இங்க வந்துட்ட நம்ம எப்படி பேச முடியும், அவரு வராத வரைக்குமே சந்தோஷம் தாங்கிற மாதிரி இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காப்லங்க. அப்படியே அடுத்த நாள்
நாள் காலையிலயும் மாமியார வார வாரம் செக் பண்ற டாக்டர் வராங்க. அவங்களும் மாமியார செக் பண்ணி பார்த்துட்டு இவன் நேரத்துக்கு டேப்லெட் கொடுக்க மாட்டீங்களா என்ன, இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருந்த உடம்பு இதை விட மோசமான நிலைமைக்கு போயிருமா, அதுக்கப்புறம் நம்ம கையில எதுவும் இல்லைங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் மாமனாரும் பாக்குறாப்ல நம்மளோட மனைவியை இந்த பொண்ணு சரியா பாத்துக்கலையேங்கிற மாதிரி அவரு மனசுலயே லைட்டா ஓட ஆரம்பிக்குதுங்க. அந்த ஒரு விஷயம் நான் வெளியில காட்டிக்காம எல்லா வேலையும் இவரே பாத்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பையனை விட்டுட்டு வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களோட அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கிரண் கிட்டையும் சொல்றாங்க. அவருமே நீ சீக்கிரமா விட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு போன் காலையும் வைக்கிறாப்லங்க. ஷைனியும் அவங்க அம்மா வீட்டுல பையனை விட்டுட்டு அங்க இருந்து கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ கிரணையும் பாத்துறாங்க. அதனால வண்டியோட ஆரன் அடிச்சு காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே ஷைனிய ரொம்பவே தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் கிரணுக்கு பிடிக்காம அந்த இடத்துல இருந்து அவரும் கிளம்பிடுறாப்லங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஷைனியும் கிரணுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. இவரும் அவரோட நட்பு கூட ஷைனியோட வீட்டுக்கு போறாப்லங்க. வீட்டுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டுக்காரன் நிக்க சொல்லிட்டு இந்த மனுஷனும் பின்வாசல் வழியா ஷைனியோட ரூமுக்கு போறாப்லங்க. அவங்களுமே இவருக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்தவனுமே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. போக போக ஒன்னாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிரணுமே ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு அப்படிதான் தோணுதா, எனக்கு எப்போதுமே அப்படிதான் தோணுது, இந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கையில தான் என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்ல இந்த மனுஷனும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசுறாப்பலங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் ஷைனிக்கும் கிரிமினலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கிறது என் மாமியார் தான், அவங்களோட கதையை முடிச்சிடலாங்கிற மாதிரி கிரண் கிட்டையும் சொல்ல கிரணும் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாப்பலங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னு, அவங்க ஏற்கனவே ஒரு நோயாளி தான், அவங்க இறந்து போனா நம்மள யாரும் கண்டுபிடிக்க போறது கிடையாது, எங்க மாமனாருக்குமே அவங்கள ரொம்பவே பிடிக்கும் தான், அந்த அம்மாவும் கஷ்டப்படாம கடவுள்கிட்ட போயிட்டா அவருக்கும் சந்தோஷம் தான், இத பண்ணோம்னா யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரி பேசி அவரையும் சரி சொல்ல வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷைனியுமே கிரண் கிட்ட எங்க மாமனார் தூங்கிட்டாரா நான் போய் பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு ரூமுக்கு போறாங்க. அந்த மனுஷனும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காப்ல, அவர் தூங்குறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மாமியாவோட ரூமுக்கு வராங்க. அந்த அம்மாவுக்கு பெருசா தூக்கம் வரல போல இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க கண்ணாலேயே பாத்துறாங்க. ஷைனியுமே அவங்கள தொடாம கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஒரு டவல் எடுக்கிறாங்க. அந்த டவலையும் நினைச்சு எடுத்துக்கிட்டு மாமியோட கழுத்தையும் அந்த டவலை வச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மாமியாருமே கட்டலுக்கு கீழே சவுண்ட் கொடுக்கிற மாதிரி ஒரு சுவிட்ச் வேற இருக்கு, அதை அழுத்த போகும்போதே இவங்களோட உயிர் பிரிய ஆரம்பிச்சிருதுங்க. மாமியாரும் அப்படியே இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீரனும் செக் பண்ணி பாக்குறாப்லங்க. எல்லாமே முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஷைனி கிட்டையும் சொல்ல அவங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரை இப்படி பண்ணிட்டேமே சொல்லிட்டு இவங்களும் கண் கலங்கி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு யோசனை வருதுங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா மாமியார் கழுத்துல இருந்த ஈர துணியை எடுக்க மறந்துட்டாங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு போறாங்க. மாமியார் கழுத்துல இருந்த ஈர துணியை காணுங்க. ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போடுது. ஒருவேளை உயிரோட இருக்காங்களோ என்னமோன்ட்டு மூச்சு விடுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. மூச்சு இல்லைங்க. சரி ஒருவேளை இந்த ஒரு விஷயம்லாம் மாமனாருக்கு தெரிஞ்சிருச்சு என்னமோன்ட்டு அவசரமா அவரோட ரூமுக்கு போறாங்க. அந்த மனுஷன் நல்லாவே தூங்கிட்டு இருக்காப்லங்க. அப்போ இங்க இருந்த துணி தான் எங்கிற மாதிரி வீட்டையே அலசி பார்க்க துணியும் அகப்படல. இவங்களுக்கு உச்சக்கட்ட பயம், என்ன பண்றது எது பண்றது தெரியாம திருப்பி மாமியாவோட ரூமுக்கே வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா தேட துணி கட்டலு கீழே தான் இருக்குங்க. அப்பாடி அப்படின்ட்டு பேரு மூச்சு விடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. கிரணுக்கு பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிருதுங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஷைனியுமே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ லாக்டவுன் டைமா இருக்கு, இந்த அம்மா இறந்து போச்சு நம்ம சொன்னா கூட பெருசா யாரும் வர போறது இல்ல, நீ எதை நினைச்சுமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசி கொஞ்சம் ஒன்னாவும் இருக்காங்க. கிரணை பின்னாடி வாசப்படியே அனுப்ப இவங்க முன்னாடி போய் கதவு திறக்கிறாங்க. கதவு பூட்டின நிலைமையில இருக்குங்க. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல கரண்டும் இல்லைங்க. இவங்களும் மாமனாருக்கு எந்த ஒரு சவுண்டு கேட்க கூடாதுன்ட்டு பொறுமையா முன்வாசப்படிக்கும் போறாங்க. அங்கேயும் போய் பார்த்தா கதவு திறக்க முடியலங்க. முன்னாடி யார பூட்டு போட்டிருக்காங்க போல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல மேல இருந்து லைட்டா சவுண்ட் வர ஆரம்பிக்குதுங்க. அந்த காலத்துல வீட்டுக்கு மேல பலகை மாதிரி அடிச்சு பழைய ஜாமான் வைப்போங்க, பரணன்னு நினைக்கிறேங்க அது பேரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல சவுண்ட் வர ஷைனியும் மெதுவா போய் பாக்குறாங்க. டக்குன்னு திறந்து இருந்த மேல் கதவு வேணும்னே டக்குன்னு யாரோ அடிக்கிறாங்க. இவங்களும் படிக்கட்டுல இருந்து விழுந்து தலை பயங்கரமா அடிபட்டு போகுதுங்க. இத பார்த்த கிரண் அலறி அடிச்சுக்கிட்டு வரப்ப அந்த மனுஷனும் தட்டு தடுமாறி பலகை இருக்கிறது பார்க்காம தடுக்கி கீழே விழுந்துடுறாப்லங்க. மனுஷனுக்கு முட்டியில பயங்கரமான அடி, வலியில துடியா துடிக்கிறாப்லங்க. இம்புட்டு வேலையை யாரு பண்ணிருக்காருன்னு பார்த்தா ஷைனியோட மாமனார் தாங்க. அவரோட பேரு குட்டி செயன்ங்க. இவங்களோட விஷயம்னா இவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. எப்படின்னு பார்த்தா அப்படியே பிளாஷ்பேக் போகுதுங்க. ஷைனியும் கிரணும் ஈர துணி எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல குட்டி ஜெயனுக்கு அவரோட மனைவி மேல அம்புட்டு பிரியம் இல்லையா, மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்பயே கெட்ட கனவு வந்து டப்புன்னு ஏஞ்சிடறாப்லங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு தன்னோட மனைவியை போய் பாக்குறப்பதான் அவங்களோட கழுத்துல அந்த துணி இருக்கிறதையும் பாத்துறாப்லங்க. மனுஷனும் பதறி போய் மூச்சு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறப்ப அவங்க இறந்து போயிட்டாங்கிற மாதிரி தெரிய வர மனுஷன் உடைஞ்சு போயிடுறாப்லங்க. அந்த நிமிஷத்துல கூட
இந்த ஒரு விஷயத்தை தன்னோட மருமவள்கிட்ட சொல்றதுக்காக வெளில வரப்ப ஷைனியும் கிரணும் அந்த துணியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ரூம் விட்டு வெளில வரத பாத்துறாப்லங்க. மனுஷனுக்கு பெருசா பார்வை தெரியலனா கூட யாரோ ஒரு நபர் வந்திருக்காங்கிற மாதிரி புரிய வருதுங்க. இவரும் அந்த ரூமுக்கு யார் வந்திருக்காங்கிற மாதிரி ஷைனியோட ரூம்லயும் போய் செக் பண்றப்ப அந்த இடத்துல காண்டம் ஒண்ணு இருக்குங்க. இந்த ஒரு விஷயம் நான் பார்த்துட்டு அவருக்கே புரிய ஆரம்பிச்சிருது. தன்னோட மருமவை யார் கூடயோ அஃபர்ல இருக்காங்கிற மாதிரி அவருக்கும் புரியுதுங்க. மனுஷன் இன்னமும் நொந்து போயிடுறாப்லங்க. அவங்க வரத்துக்குள்ளேயே இந்த மனுஷனும் அவரோட ரூமுக்கு போய் எதுவுமே தெரியாத போலயே தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இவரோட ரூமுக்கு கிரணும் ஷைனியும் வந்திருப்பாங்க. அவரு தூங்கிக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டுதான் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்களுமே இந்த மனுஷனுக்கு இன்னொரு சந்தேகங்க. ஒருவேளை தன்னோட பையன் வந்துட்டானாங்கிற மாதிரி அவருக்கு போன் பண்ணி விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாப்ல. அந்த மனுஷனுக்கு இந்த டைம்ல ஏன்பா கால் பண்ணீங்க, ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி கேட்க, அதுனா ஒண்ணும் இல்லப்பாங்கிற மாதிரி இவரும் சொல்றாப்ல. அந்த மனுஷனும் அம்மா நல்லபடியா இருக்காங்களாங்கிற மாதிரி கேட்க, அம்மா நல்லா தூங்குறாப்ப, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எப்பாற்பட்ட வேலையா இருந்தாலும் சரி நாளைக்கு கண்டிப்பா ஊருக்கு வந்துருங்கிற மாதிரி மனுஷன் கண் கலங்கிக்கிட்டே சொல்லிட்டு கட் பண்றாப்லங்க. இந்த மனுஷனுக்கு தெக்க தெளிவா கொலை செஞ்சது மருமவதாங்கிற மாதிரி தெரிய வருதுங்க. இந்த மனுஷனும் ரூமு கிட்ட போக அவங்க ஒன்னா பேசிக்கிட்டு இருந்ததுன்னா இவர் காதலியை விழுவுதுங்க. அதுக்கப்புறம் தான் டூல்ஸ் எல்லாம் எடுத்திருக்காப்ல, எல்லா இடத்துலயும் பூட்டும் போட்டிருக்காப்ல. அதே சமயத்துல தான் கரண்டையும் கட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு பிளான பண்ணி இந்த டிராப்ல இவங்க சிக்கிற அளவுக்கு ஷார்ப்பா பிளான போட்டிருப்பாருங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க படிக்கட்டுல இருந்து விழுந்திருப்பாங்க. இப்ப கிரண் என்ன சொல்றாப்லைனா இந்த மாதிரி பண்றது யாருங்கிற மாதிரி கேக்குறாப்ல. ஷைனி எதுவும் சொல்லாம வழியையும் பெருசா பொருள்படுத்தாம சாவியை தேட போறாங்க. கிரணுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பயம். இதெல்லாம் யாரு பண்ணிருக்காங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஷைனி கிட்டையும் கேட்க, இதெல்லாம் பண்ணது என் மாமனார் தான், அவரோட கதையை முடிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல கிரணுக்கு இன்னும் பயம் இன்க்ரீஸ் ஆயிடுதுங்க. ஷைனி என்ன சொல்றாங்கன்னு வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிய வரும்னு, அவர் மனைவி இறந்த துக்கம் தாங்க முடியாம அவரே சூசைட் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி கதையை திருப்பி விட்டுறலாம், அவரோட கதையை முடிச்சா மட்டும்தான் நமக்கு வெளியில போறதுக்கான சாவியும் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு பிளானையும் போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே மாமனாரும் கேட்டுறாப்லங்க. மனுஷனுக்கு சரியா கண்ணு தெரியாதது மட்டும்தாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கும், அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கும்ட்டு எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கணக்கு பண்ணி வச்சிருப்பாப்லங்க. அப்படியே இந்த பக்கத்து ஷைனியுமே ஒரு டார்ச் லைட்டை கிரண்ட கொடுத்து பெருசா ஒரு மேல காயம் படாத அளவுக்கு அவரோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இரும்பு டார்ச் லைட்டை கையில கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே அவரோட ரூமை நோக்கி போறாங்க. போறப்ப அந்த மனுஷன் அங்க இல்லங்க. அவர் ஒரு ரூம்ல இந்த சீமென விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி பாட்டில்ல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இவங்களுமே அந்த விளக்க எடுத்துக்கிட்டு அந்த வெளிச்சத்திலேயே அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த விளக்குல எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீ அந்த பாட்டிலுக்குள்ள போய் பயங்கர சூடாகி வெடிச்சு தெரிக்குதுங்க. ஷைனிக்கும் கை முழுக்க தீயா பரவ கிரணும் டப்புன்னு இப்படி அமைச்சர்றாப்லங்க. இவங்களும் இந்த வழியால துடியா துடிச்சு போயிடுறாங்க. இந்த வேலையை பார்த்தது கூட குட்டி செய்யந்தாங்க. அந்த மனுஷனும் அவரோட மனைவியை அப்படிதாங்க பாத்துக்கிட்டாப்ல. இந்த வேலை செய்யற அம்மா இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து இந்த மருமகளும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பெல்லு மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணிருக்காப்லங்க. இந்த சுவிட்சை போட்டா உடனே நான் வந்துருவேன், நீ எப்போதுமே கவலைப்படக்கூடாதுங்கிற மாதிரி மனுஷன் எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தாங்க செஞ்சிருக்காப்ல. அந்த ஒரு விஷயம் நான் நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண ஷைனிக்கு கை முழுக்க காயமா இருக்கிறதுனால கிரண் தான் அவங்களுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காப்லங்க. ஷைனி என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல இல்ல அப்படின்னு அவரு அந்த ரூம்ல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இரும்பு சுத்தியலை எடுத்துக்கிட்டு அந்த ரூமை நோக்கி ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா மனுஷனை ஆளை காணுங்க. இதே சமயத்துல வெளியிலேயே சவுண்ட் கேட்க அங்க பார்த்தா அந்த மனுஷனும் இவங்களோட கதையை முடிக்கிறதுக்காக கையில பயங்கர வெயிட்டான ஒரு ஸ்பேனர் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஷைனியும் பார்த்து அவரோட கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த சுத்தியை எடுத்து அடிக்கலான்னு போக மனுஷன் இவங்களோட கால் சவுண்ட கேட்டு பக்கத்துல இருந்த தேங்காய் மூட்டை எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் சாத்தி போடுறாப்லங்க. இதுல ரெண்டு பேருக்குமே பயங்கரமான அடிப்படுது. இதே சமயத்துல இந்த மனுஷனை அங்கிட்டு போயிடுறாப்லங்க. இவங்களும் எந்திரிக்க முடியாம எந்திரிக்கிறாங்க. அங்கிட்டு மாமனாருமே அந்த ஸ்பேனரை வச்சு அந்த கிரணை அடிச்சிடலான்னு பாக்குறப்ப டக்குன்னு ஷைனியுமே ஒரு பெரிய இரும்பு ராட் எடுத்து மாமனார் தரையில பயங்கரமா அடிச்சிடறாங்க. அந்த மனுஷனை சுருண்டு கீழே விழுந்துடுறாப்ல. இவரை இப்படியே விட்டோம்னா பெரும் பிரச்சனை ஆயிரும், எரிச்சிடலாம்னு சொல்லிட்டு சீமனை எடுத்துட சொல்லி கிரணை அனுப்புறாங்க. இதே சமயத்துல இங்கிட்டும் ஷைனி மாமனார் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரப்ப அந்த காலு கதவுல இடிப்பட இந்த இடத்துல கதவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மனுஷனுமே டப்புன்னு காலை வச்சு கதவு சாத்த அந்த கதவு பயங்கரமா ஷைனியோட தலையில இடிப்பட அவங்களும் சுருண்டு கீழே விழுவுறாங்க. இந்த மனுஷனும் என் மனைவியை எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அங்க இருந்து ஏஞ்சி நடந்து போறாப்ல. இவங்களுமே எப்படியே ஏஞ்சி மாமனார் காதுல விழுவுற மாதிரி நீங்க மட்டும் இப்ப முன்னாடி வரல அப்படின்னு உங்களோட மனைவியை நாங்க சீமனை ஊத்தி எரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினோனே அந்த மனுஷனுமே கையில வச்சிருந்த ஸ்பேனரை தூக்கி போட்டு முன்னாடி வந்து நிக்கிறாப்லங்க. ஷைனியுமே அவரை பயங்கரமா அடிச்சு காலை வச்சு கழுத்திலேயே நெரிச்சு மனுஷனோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்பதான் கிரணுக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டுச்சு இல்லையா, அந்த காலையும் மிதி மிதின்னு மிதிச்சு ஷைனியையுமே இந்தியன் தாத்தா மாதிரி விரல வச்சு கண்ணிலே குத்திடுறாப்லங்க. இப்ப இவங்களால சுத்தமா நடக்க முடியாது. இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த மனுஷனுமே டக்குன்னு இவர் ரூமுக்கு போயிட்டு 100க்கும் கால் பண்றாப்லங்க. இதே சமயத்துல ஷைனிக்குமே உடம்பு ரொம்பவே டயர்டா இருக்குங்க. ஏந்திரி கூட சத்து இல்ல. எப்படியோ தட்டு தடுமாறி கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த
அந்த ஆளோட கதையை முடிச்சா மட்டும்தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியுங்கிற மாதிரி அவங்க மனசுல ஓட அங்க இருந்து அவர் ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. அவரோட போன் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாருக்காச்சும் போன் பண்ணிருக்காங்களாங்கிற மாதிரி போனை பார்க்க அந்த போன் கால் போலீஸ்க்கு போயிருக்குங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருதுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு கிச்சன்ல இருக்கிற அருவாவும் எடுத்துட்டு வந்து கிரண் கிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்ல அந்த மனுஷன் வெளியில நிக்கிற ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட நீ உள்ள வாங்குற மாதிரி சொல்றாப்ல. அவருமே பதறி போய் வீட்டுக்குள்ள வரலான்னு பாக்குறப்ப எல்லா பக்கெட்டும் போட்டு போட்டிருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஷைனியுமே என்ன சொல்றாங்கன்னா கிச்சன் பக்கத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல ஏறினா வென்டிலேஷனுக்காக ஒரு கேப் இருக்கும். அந்த வழியா வர சொல்லுங்கிற மாதிரி சொல்ல கிரணுக்கு பயங்கர ஷாக்குங்க. ஏன் என்னன்னு பார்த்தா இந்த ஃப்ரெண்டுங்க எல்லாம் கலாச்சாங்க இல்லையா, அதுவும் என்ன சொல்லிருப்பாங்கன்னு ஷைனியோட வீட்டுக்கு நான் நேரா போவேன். அவங்க கிச்சன் கிட்ட ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்து மேல ஏறணும்னா வென்டிலேஷன் வழியா போகலாங்கிற மாதிரி சொல்லி கலாச்சிருப்பாங்க. அப்ப கூட இந்த மனுஷன் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுராவே, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு வந்திருப்பாப்ல. இந்த ஒரு விஷயம் எல்லாம் இப்ப மைண்டுக்குள்ள வருதுங்க. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்கிற மாதிரி இந்த மனுஷனும் பயங்கரமா கோவப்படுறாப்லங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஷைனியுமே நீயும் சரி கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத விட குட்டி ஜெயனோட கதையை இப்ப முடிக்கிறதா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஃப்ரெண்டுக்காரரும் உள்ள வந்துடுறாப்லங்க. கீரனும் நடந்ததெல்லாம் ஃப்ரெண்டுக்காரட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே குட்டி ஜெயனா அங்க இருந்து வந்துடுறாப்லங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரனும் அந்த ஆளோட கதையை நானே முடிக்கிறேன்டான்ட்டு பக்கத்துல இருக்கிற இரும்பு ராடு எடுத்துட்டு ஓடுறாப்ல. டக்குன்னு சரிஞ்சு கீழே உழுவுறாப்லங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா கீழே முழுக்க எண்ணெயா இருக்கு. அதுவுமே இவரு பார்த்த வேலைதான் போலங்க. பக்கத்துலயே ஒரு இரும்பு ராடு எடுத்து அந்த ஃப்ரெண்டுக்காரரோட கதையை முடிக்கிறாப்லங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்த ஷைனியுமே இப்படியே இருந்தா நம்மளோட சோழியை முடிச்சிருவாங்கன்ட்டு அப்படியே மெதுவா நடந்து வந்து கமுக்கமா ஹஸ்பண்டுக்காரனுக்கு போனை போடுறாங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க மாமனாரனை அடிச்சு சாக அடிச்சிட்டாங்க. எனக்கு பயங்கரமான அடிபட்டுருச்சு. உடனே போலீஸ்க்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். ஆனா போலீஸ் இன்ன வரைக்கும் வரல, என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்ட்டு அழுது நாடகத்தை அரங்கேத்துறாங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அங்கிட்டு இருந்து கிரணும் கேட்டுறாப்ல. உன்னோட வேலையை என்கிட்டயே போட்டு காமிச்சிட்ட பாத்தியா அப்படின்ட்டு சைனிக்கு கிரணுக்கு பயங்கரமான சண்டைங்க. ஒரு கட்டத்துல சைனியோட தலையும் பயங்கரமா அடிச்சு அவங்களையும் சாச்சிடுறாப்லங்க. இந்த ஆளோட கதையை முடிச்சிடலான்ட்டு இவரு தேடி போய்கிட்டே இருக்காரு. அந்த மனுஷன் காலில் பயங்கரமான ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும் போலங்க. அந்த ரத்த துளிய வச்சுதான் இவரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போறாரு. அந்த காலை வச்சு ஒரு ரூமுக்குள்ள போற மாதிரி இருக்குங்க. இந்த மனுஷனும் இங்கதான் அவன் இருக்கணும்ட்டு அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போக டக்குன்னு மேல இருந்து சிலிண்டர் உழுவுதுங்க. அப்படியே கிரண் இறந்து போயிடுறாப்ல. அங்கிட்டு மாமனாருமே ஃபியூஸ் கட்டைய வாழைத்தாறுல தான் மறைச்சு வச்சிருக்காரு போல. அதையும் எடுத்துக்கிட்டு நடந்து வரப்ப ஷைனியும் மயக்கத்துல இருந்து எந்திரிறாங்க. டக்குன்னு மாமனார் பார்த்தோன்னே காலை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. அந்த மனுஷனு கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு இவங்க பக்கத்துல இருக்கிற கூர்மையான பொருள் எடுத்து அவரை சாவடிச்சிடலான்னு பாக்குறப்ப ஆனா ஷைனியால முடியலங்க. இவங்களும் அப்படியே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்த மனுஷனு தட்டு தடுமாறி அந்த ஃபியூஸ் கட்டைய போட்டுட்டு ஜீசஸையும் கும்பிட்டுட்டு கதவை திறக்கலான்னு வராப்பல. மனுஷன் இன்ன வரைக்கும் அந்த சாவிய வாய்க்குள்ள தாங்க வச்சிருக்காப்பல. அந்த சாவியையும் எடுத்து ஓபன் பண்றாப்பல. இவராலேயே முடியாம கீழே விழுவே. அதே சமயத்துல அங்க போலீஸ் வந்துடுறாங்க. அப்படியே விடியவும் செய்து அந்த 3 பேரோட டெட் பாடியும் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அதே சமயத்துல ஷைனியோட ஹஸ்பண்ட் வந்துடுறாப்பல. மனுஷன் இந்த ஒரு விஷயத்துல பார்த்து ரொம்பவே மனசு உடைஞ்சிடறாப்பலங்க. இங்க குட்டி ஜானுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்குங்க. மனுஷன் உசுரோட தான் இருக்காப்பல. அவரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அப்ப கடைசியா கூட அந்த மனுஷன் தன்னோட பையன்கிட்ட என்ன சொல்றாப்பலீங்க, உங்க அம்மாவோட மிகப்பெரிய ஆசையே உன்னைய பாக்குறது தான்டா. ஆனா இப்ப அவ பார்க்க முடியாது, நீயாச்சும் போய் அவளை பாடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்பலங்க. இந்த மனுஷனும் ஒரு நடுக்கத்திலேயே வீட்டுக்குள்ளேயும் போறாப்பல. உள்ள போய் பார்த்தா வீடே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை சந்திச்ச மாதிரி பாக்குற இடம் எல்லாம் ரத்தமா இருக்குங்க. இந்த மனுஷனும் அவங்க அம்மாவை பார்த்து கண் கலங்குறாப்பல. அப்படியே இந்த படமும் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதை காலத்தோட சந்திப்போம். பை பாய்.